பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஐயாமுல் ஃபீலுடைய நாட்களை அடைந்திருக்கிறோம். ஐயாமுல் ஃபீல் நாட்கள் அப்படிங்கிறது 13, 14, 15 இந்த நாட்கள் வெள்ளை நாட்கள்னு சொல்லுவாங்க. இந்த நாட்கள் ஒவ்வொரு மாதத்திலும் எப்போதுமே சிறப்புக்குரியதாக இருக்கும். மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த நாட்கள் வரும்போது, அதாவது மற்ற மாசத்துல இந்த 13, 15, 14, 15 வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்டிருக்காங்க. ஆனா நம்ம ரமலான் மாசத்துல எல்லாருமே நோன்பு நோட்டிருக்கோம் அப்படிங்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு என்ன ஆயிருன்னா அந்த நன்மை தனியா செய்யாம ஒரு நஃபுலா செய்யாம ஃபர்லாவே கிடைச்சிருது. அதனால 13, 14, 15 வந்துட்டாவே ரொம்ப சிறப்பான அமல் என்னன்னா முதல்ல நோன்பு தான் நபி அவர்கள் ஒவ்வொரு மாசமும் 12 மாசமுமே வச்சாங்க. ஆனா நமக்கு ரமலான் மாசத்துல அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் தொழுகை இருக்கோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நோன்பு வச்சிருவாங்க இந்த நாட்கள்ல. அதனால 13, 14, 15 இப்போ அடுத்தடுத்து இன்னைக்கு, நாளைக்கு, நாளானிக்கு 3 நாட்களுமே வரக்கூடிய நாட்கள் பாத்தீங்கன்னா ஐயாமுல் ஃபீல் நாட்களாக இருக்கு. இந்த நாட்கள்ல நீங்க அல்லாஹ் இடத்துல அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டுக்கோங்க. இது முடியும் போது உங்களுக்கு பத்ரு வந்துடும். ஏன்னா பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி உங்களுக்கு பத்ரு, 13, 14, 15 முடிச்சுட்டு 16 பத்ரு வந்துடும். பத்ரு வரும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், பாதி நோம்பு முடிஞ்சிடும். ரமலானுடைய பாதி நோம்பு இப்ப இந்த 13, 14, 15 முடியும் போதே நமக்கு முடிஞ்சிடும். அப்ப நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப ரமலானுடைய நடுப்பகுதியை நம்ம அடைந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறதை புரிஞ்சுக்கணும். இந்த ரமலான் எவ்வளவு வேகமா உங்களை விட்டு கடந்து போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்ல. அந்த அளவுக்கு வேகமா கடந்து போகும்போது இந்த ரமலானை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒண்ணு, அமல்களை அதிகப்படுத்துவதற்கு ரமலானை பயன்படுத்தணும். இரண்டாவது பாத்தீங்கன்னா பாவங்களை கழித்துக் கொள்வதற்கு ரமலானை பயன்படுத்தணும். ஏன்னா ரமலான் நமக்கு எதுக்காக ஒரு பாக்கியமா கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடந்த வருடத்திலிருந்து இந்த வருட வரை செய்த பாவங்கள் கழிக்கப்படுவதற்காகத்தான் நமக்கு ஒரு சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வாழ்நாட்கள்ல கம்மியான அமல்கள் தான் நம்மளால செய்ய முடியுது. ரொம்ப கம்மி வயசு தான் வாழ்றோங்கிறதுனால நம்ம கம்மியானதா தான் இருக்கு. ஆனா ரமலான் வரும்போது அது பல மடங்காக நமக்கு திருப்பி கொடுக்கப்படுது. அதுலயும் இதுல ஒரு இரவை அல்லாஹ் வைத்து அந்த இரவுல 1000 மாதங்களை விட இபாதத் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்குறாங்க போது அந்த அளவுக்கு சிறப்பு பாத்தீங்கன்னா நம்ம உம்மத்துக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நன்மைகள் அதிகமா செய்வதற்கும் ரமலான் இருக்கு, பாவங்களை கழித்துக் கொள்வதற்கு ரமலான் இருக்கு. அடுத்து நமக்கு முக்கியமானது என்ன சொல்லுங்க பார்க்கலாம், நம்மளுடைய துவாக்கள் ஏற்கப்படுவதற்கும் நமக்கு ரமலான் சிறந்தது. எத்தனையோ நபர்கள் ரமலான் வந்தாங்கன்னா ஒரு நியத் வச்சு இபாதத் செய்வாங்க. அந்த ரமலான் முழுவதும் இபாதத்திலேயே கழிப்பாங்க. அந்த ஒரு துவாவை அந்த ஒரு நியத்துமே கேட்டுட்டே இருப்பாங்க. கடைசியில அந்த ரமலான் முடியும் போது அல்லாஹுடைய கிருபையில அந்த ஒரு விஷயம் நடந்துரும். இதை நான் ஒவ்வொரு வருஷமுமே நான் சொல்லிட்டு தான் வரேன். என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இந்த வருஷம் ரமலான் வருதுன்னா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பேசி வச்சுட்டு நம்ம இந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து துவா செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த குறிப்பா வச்சு அதவே அல்லாஹ்விடத்துல 30 நாளும் அமல் செய்யும் போது துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சஹருடைய நேரம், அதுக்கப்புறம் 5 நேரம் தொழுகைக்கு பின்னாடி, இஃப்தாருடைய நேரம், இரவு தராவிக நேரம்னு சொல்லிட்டு இபாதத் செய்யும் போதெல்லாம் நோம்பாளியா இருக்கும் போது, நோன்பு திறந்துட்டு இரவு நேரத்துல இருக்கும்போது துவா செஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த ஒரு விஷயத்தை குறிக்கோளா வச்சு நம்ம துவா செஞ்சுட்டே இருந்தோம்னா ரமலான் முடிஞ்ச உடனே அந்த விஷயத்த அல்லாஹ் என்ன பண்ணுவான், ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில நடத்தி கொடுத்துருவான். அப்படிதான் நம்ம என்ன பண்ணோம் சொல்லுங்க, ஒவ்வொரு ரமலான் வரும்போது ஒரு நியத் வச்சு குடும்பமாவே இறங்கி நம்ம அமல் செய்யணும். அந்த மாதிரி நீங்க நியத் வைத்து செய்யுங்க. இதுவரையும் செய்யாட்டினாலும் இப்ப பாதி ரமலான் நமக்கு மீதம் இருக்கு. இப்ப இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா கூட நீங்க அந்த மாதிரி நியத் வச்சு குடும்பமாவே அமல் செய்யலாம். என்ன அமல் செஞ்சாலும் அந்த துவாவை கேட்கறது அப்படிங்கறத ஒரு நியத்தோட இருந்து அதவே உறுதியா என்ன பண்ணணும், கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அதுல இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய இந்த இஸ்முகள் ஓதுங்க. உங்களுடைய துவாக்கள் கபுலாகுவதற்கு மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமான விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். யா அல்லாஹு யா கபீலு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அல்லாஹு வசப்படுத்தி கொடுப்பவன்னு அர்த்தம். அல்லாஹு தான் நமக்கு எல்லா விஷயத்தையும் வசப்படுத்தி கொடுக்கணும். நம்மளால இந்த உலகத்துல இருக்கிற எதையுமே அடைய முடியாது அல்லாஹுடைய நாட்டமின்றி. அதனால எந்த காரியத்தை நீங்க கேட்டாலும், ஒரு திருமண விஷயமா இருக்கலாம், குழந்தை விஷயமா இருக்கலாம், தொழில் விஷயமா இருக்கலாம், வசதி விஷயமா இருக்கலாம், அல்லாஹ் அதை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கணும். அப்பதான் நீங்க அதை அடைந்து கொள்ள முடியும். அடுத்து யா அல்லாஹு யாதல் ஜலாலி வல்லிக்கிறான், அவன் தான் கீர்த்தியும் சங்கையும் உடையவன். இது பாத்தீங்கன்னா இஸ்மே அகலம் இருக்கக்கூடிய இஸ்மு. இதை ஓதுவதன் மூலமாக நம்மளுடைய துவாக்கள் கபுலாகும். யாதல் ஜலாலி வல்லிக்கிறான். அடுத்தது யா அல்லாஹு யா ரசீது, அல்லாஹு கணக்கு கேட்பவன். அல்லாஹு மட்டும் தான் என்ன பண்ணுவான், எல்லா இடத்துலயுமே கணக்கு கேட்பான். மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள இடத்துல கணக்கு கேட்க மாட்டாங்க, ஒரு காலகட்டத்தோட மறந்துடுவாங்க. ஆனா அல்லாஹு முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரை நம்ம வாழ்நாள்ல இருக்கிற அனைத்தையும் கணக்கு கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்து யா அல்லாஹு சபூரு யா சபூரு, அல்லாஹு பொறுமையாளனா இருக்கான். நிச்சயமா
அல்லாஹ் பொறுத்து போறான் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே. இல்லாட்டினா இந்த உலகத்துல மத்தவங்க செய்யற அநியாயத்துக்கு இந்த உலகமே என்ன இருக்கும், அழிஞ்சு போயிருக்கும். அதனால அல்லாஹ் பொறுத்து போறான். யா சபூரு. அடுத்தது யா அல்லாஹு யா ஃபத்தாஹு. அல்லாஹு வெற்றி அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் என்ன பண்றான், நமக்கு எல்லா விஷயத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடியவனா இருக்கான். நமக்கு வெற்றியை கொடுக்கணும்னு நம்ம இதை ஓதிக்கணும். அடுத்து யா அல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த. யா அல்லாஹ் உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இஸ்முகளை நீங்க இந்த நாட்கள்ல ஓதிக்கொள்ளுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை ஓதிவிட்டு ஒரு 3 முறை ஓதிவிட்டு துவா செய்து பாருங்க. உங்களுடைய துவா கபுலாகும். இதோட சேர்ந்து உங்களுடைய ஹாஜத்துகள் நிறைவேறுவதற்காக நியத் வச்சு அந்த ஹாஜத்தவே திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்க, துவாவாக இனி வரக்கூடிய நாட்கள்ல கேட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சம் அமல் செஞ்சாலும் கையோட அந்த துவா கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த துவா என்ன ஆயிரும், டக்குன்னு கபுலாயிரும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயன் தரக்கூடிய அமல்களை தான் போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. இந்த ரமலான் மாசத்துல ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.